ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இந்த பிளேஸ் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அக்காவோட வீட்டில் இருந்து தான் இந்த விளாக் வந்து எடுத்திருக்கேன். வெனஸ்டே ஈவினிங் எடுத்தது வீடியோ தான் இது. நாங்கள் வந்து மண்டே ஈவினிங் வந்து கோயம்புத்தூர் வந்துவிட்டோம். அம்மாவுக்கு டியூஸ்டே ஹாஸ்பிட்டல் செக்கப் இருந்துச்சு. சரி, அப்படியே 1 வீக் இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். நான் அக்கா வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணி ரொம்ப நாள் மந்த் ஆச்சு. சரி, ஓகே, இந்த டைம் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்திருந்தோம். வெனஸ்டே ஈவினிங் ஃபேமிலியாக வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அக்கா குட்டி வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா எல்லாருமே அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பாப்பா வந்து ஸ்கூல் வேன்லேருந்து வரப்பவே வந்து வெளியில் போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஜாலியாக வந்தாங்க. மேலேருந்து குட்டீஸ் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கீழே சவுண்ட் விட்டுட்டு இருந்தாங்க, பேபி பேபி அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே ரெடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 பக்கமாக ஆயிடுச்சு. சரி, ஓகே, போயிட்டு வரலாம், பிளான் பண்ணிட்டோம், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். தம்பிக்கு வெளியில் போனது எங்கே போகிறோம், எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. மச்சிக்கு கம்பெனியில் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி வரலின்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கேப் புக் பண்ணி தான் போயிருந்தோம். அக்கா வந்து ஃப்ரெண்ட் ஷீட்டில் உட்காந்தான்னு சொல்லி என்னோடய பாப்பா அக்கா கிட்டே போகிறேன், நெக்ஸ்ட்டு வந்து அக்கா பாப்பாவும் நானும் அம்மா கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முன்னாடி பின்னாடின்னு சொல்லி ஜாலியாக விளையாண்டு வந்திருந்தாங்க. நான் வந்து கோயம்புத்தூரில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து போனது கிடையாது. ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி அக்காவுக்கு மேரேஜ் ஆன புதுசில் வந்து 12th லீவு அப்படின்னு சொல்லிட்டு மால் எல்லாமே போயிருந்தோம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் எங்கேயுமே போனது கிடையாது. பெருசாக வந்து அக்கா வீட்டில் வந்து ஸ்டே பண்ணவும் இல்லை. 1 நாள் 2 நாள் ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிறனால எங்கேயுமே போக முடியல. இந்த டைம் 1 வீக் இருக்குது. சரி, மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக்ஃபீல்ட் மால் தான் போயிருந்தோம். இந்த மாலுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன். எனக்கு உள்ளே வந்து எப்படி இருக்கும், என்னென்ன ஷாப் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. சரி, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். நாங்கள் மெயினாக அந்த ப்ரூக்ஃபீல்ட் மால் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஸ்னோ பார்க் இருக்குது. அதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து அந்த மால் போயிருந்தோம். குட்டீஸை கூட்டிகிட்டு போகலாம், அவங்க கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் நேரமாச்சு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தோம். உள்ளே வந்து வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா பெருசாக க்ரௌடே எதுவுமே யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நான் உள்ளே போனால் கொஞ்சம் ஓரளவு க்ரௌடு இருந்துச்சு. ஏன்னா வீக் டேஸ்லேயே இவ்வளோ க்ரௌட் அப்படின்னா சாட்டர்டே சண்டே இதுக்கு மேலே க்ரௌட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து வீக் டேஸ் பிளான் பண்ணி தான் வந்திருந்தோம். ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறப்ப யாருமே மாலில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் உள்ளே போய் பார்த்தா பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து கோல்டு பிடிச்சிருச்சு. அதனால் வாய்ஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகி தான் இருக்கும். நாங்கள் போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டேன். ஸ்னோ பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அக்கா வந்து தெரிஞ்சவங்க போயிட்டு வந்திருந்தாங்க. அவங்க கிட்டே ஃபோன் பண்ணி அக்கா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். நாங்கள் கரெக்டாக 3rd ஃப்ளோரில் இருந்தோம். பட் அவங்க வந்து 4th ஃப்ளோர் அப்படிங்கிறத நாங்கள் லாஸ்ட் ஃப்ளோர் மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வந்திருந்தோம். மால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்புமே இருக்குது. ஏன்னா ஜூடியோ மட்டும் இல்லை. ஜூடியோ வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 16 ஷாப் பக்கமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டிருந்தேன். ஏன்னா இங்கே மால்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜூடியோ வந்து இல்லை. நாங்கள் போயிட்டு இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 550, கிட்ஸுக்கு 430, 470 சம்திங் டிக்கெட் இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கு வந்து மெஷர்மெண்ட் பார்த்துட்டு தான் டிக்கெட் போடுற மாதிரி. தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கிடையாது. பாப்பாங்க 3 பேர்த்துக்கும் எங்கள் 2 பேர்த்துக்கும் மொத்தம் 5 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2400 வந்துச்சு. 550, 540 சம்திங் வந்துச்சு. கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணனால 2400 நாங்கள் வந்து பே பண்ணியிருந்தோம். பே பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு ரவுண்ட் சுற்றி வந்தோம் அப்படின்னா தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக முடியும். உள்ளே போனால் ஜாக்கெட் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டோக்கன் கொடுத்து செப்பல்ஸ் எல்லாமே அந்த கவரில் போட சொல்லிட்டாங்க. அது எல்லாமே போட்டு ஜாக்கெட் வந்து கலெக்ஷன்ஸ் சைஸ் வேரியேஷன் நிறைய வச்சுருந்தாங்க. தம்பி சைஸ்லேருந்து எல்லாத்தோட சைஸுமே வச்சுருந்தாங்க. ஜாக்கெட், ஷூ, சாக்ஸ், க்ளவுஸ்ன்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட்டாக எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. தம்பிக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே போட்டு விட்டேன். அவர் போட்டு விட்டதுக்கப்புறம் அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு கோழி குஞ்சு பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு தம்பி பார்க்குறப்ப. ஏன்னா சமத்தா வந்து எல்லாமே வந்து அழகாக போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் அக்காவும் ரெடி ஆகிட்டு இருந்தால் நாங்களும் வந்து ட்ரெஸ் எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. இங்கேருந்து இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு.
உள்ளே போனதும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரில. நான் வந்து பாப்பா தம்பி 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸ் போட்டு விடலை. ஜாக்கெட்டோட இதே வந்து கை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி போடாமல் விட்டுட்டேன். ஏன்னா அவங்களுக்கு கீழேருந்து அந்த இது கட்டி பனிக்கட்டி எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எடுக்க கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி க்ளவுஸ் கொண்டு வர சொல்லி போட்டு விட்டுருந்தேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. ஏன்னா க்ரௌடு யாருமே இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் அங்கே உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இருந்தாங்க, வேறு யாருமே இல்லை. ஏன்னா நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் விளையாண்டு இருந்ததுக்கப்புறம் 6:00 6:30 ஆகிறப்போ அப்படியே ஒவ்வொருத்தராக வரக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனிவே நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வந்தனால பெருசாக க்ரௌட் இல்லாதப்பவே வந்து உள்ளே போய் நல்லா குட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். குட்டீஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேலேருந்து வேறு இது கீழே நல்லா விழுந்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக மூக்கு மேலெல்லாம் விளையாடுறக்க ஆரம்பிச்சிருச்சு. பாப்பாவும் போய் நானும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தாங்க. தம்பி பாருங்க எப்படி அப்படியே பயங்கரமாக நிற்கிறாரு ஜாலியாக விளையாண்டுட்டு. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 1.5 hours அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து ரொம்ப நல்லா குளிர் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு பாப்பாவுக்கும், கடைசி பாப்பாவுக்கும் தம்பிக்கும். சரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி கிளம்பிக்கிட்டு நாங்கள் கொஞ்ச நேரத்துலேயே. ரொம்ப நேரம் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த இதில் உட்கார வச்சு தள்ளியெல்லாம் விட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. பாப்பாவும் எல்லாம் வச்சு தள்ளி விட்டுட்டு இருந்தோம். அவளும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக தள்ளிகிட்டு இருந்தா. தம்பிக்கு வந்து கம்முன்னு ஒரு இடத்துல அவர் வந்து பார்த்திங்கன்னா கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க, எங்கேயுமே எந்திரிக்கல. அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல வந்து அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு விளையாடவும் ஜாலியாக அவரும் விளையாண்டு இருந்தார். நாங்கள் வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க தூக்கிட்டே தான் இருந்தோம், தம்பியும் பாப்பாவே எல்லாமே. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் ரொம்ப விறுவிறுப்பு அதிகமானனால போகலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா என்னோடய பெரிய பாப்பாவும் அக்காவோட பெரிய பாப்பாவும் கடைசி வரைக்கும் போகலாங்கிற வார்த்தை அவங்க வாயிலேருந்து வரவே இல்லை. இதில் வந்து மேலே வேறு ஏறணும். இந்த ஷூவை போட்டு மேலே ஏற பயங்கர கால்வலி. ஏன்னா எப்படி தான் குட்டீஸ் 2 பேர் ஏறுறாங்கன்னே தெரில. எங்களால் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஏறவே முடியல, அவ்வளோ கால்வலியாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க ஜாலியாக ஏறிட்டு நல்லா சறுக்கிட்டெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர்லாம் வரக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர் வந்தாங்க, அப்புறம் ஒரு 4 பேர் வந்தாங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் தான் இருந்தாங்க, லேடிஸ் யாருமே வரல. சரி ஓகே நம்ம கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் இருந்தோம். ஏன்னா இவங்களுக்கும் வந்து ரொம்ப ஜில்லுனால சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். கடைசி என்னோடய பாப்பாவும் அச்சுக்குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா போகிறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ சமத்தா போகிறான்னு பாருங்கள். பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சமத்தா போயிட்டுருக்காங்க. ஏன்னா பயங்கர எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கடைசியெல்லாம் ரொம்ப இதாக இருக்க ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப விறுவிறுப்பு அதிகமானனால சரி ஓகே இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, நம்மளும் சேர்ந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாத்துலேயுமே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்திருந்தோம். நாங்கள் அப்படியே ஜாலியாக நடந்து வந்துட்டு இருந்தோம். அக்காவும் தம்பி ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க, நானும் பாப்பாங்க எல்லாமே 2வது வந்தோம். உள்ளேயே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஃபோட்டோ எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. நாங்கள் கேட்டும் எங்களையும் வந்து ஃபோட்டோ அவங்களே கேட்டாங்க நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஓகே நாங்களும் எடுக்கிறோன்னு சொன்னோம். ஃபைனலாக வந்து ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். 10 ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் காப்பி கொடுக்குறதுக்கு 100, ஹார்ட் காப்பி ஒரு ஃபோட்டோக்கு 100ன்னு சொன்னாங்க. சரி ஓகே இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் அப்படியே வாங்கிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் போட சொல்லி கொடுத்துருந்தோம், அதையும் வாங்கிட்டோம். ஒரு சில அக்கா வந்து குட்டீஸ்க்கு செப்பல் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்தப்போ ஏதாவது சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு தான் கூட்டிகிட்டு போனோம். ஏன்னா குட்டீஸ்க்கு எல்லாமே பயங்கரமாக பசியாக இருக்கும். தம்பியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசியானோடனே கையெல்லாம் வாயில் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. சரி எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டு KFC தான் போயிருந்தேன். பாப்பா உள்ளே போனதுமே KFC வேணும்னு கேட்டால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு KFC சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா எங்கே மால் போனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் போய் வாங்குவாங்க. பட் எனக்கு இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போய் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வச்சுருந்தாங்க, அதெல்லாமே எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஆக்சுவலாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் சிக்கன் பாப்கார்ன் எல்லாமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். குட்டீஸ் 2 பேர்த்துக்கும் என்ன ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்ருந்தாங்க. அப்படியே நாங்கள் சைடில் சிக்கன் சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு அப்படியே ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஏன்னா இங்கே கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் இருந்துச்சு. ஏன்னா ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக வச்சுருந்தாங்க.
இந்த ரேட்டுக்கு இது ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா. பாப்பா அது என்னன்னே தெரியல, எடுத்து கையில் வச்சுட்டு இருந்தா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாத்தவங்க அதெல்லாம் என்னன்னே தெரியல வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் போயிருந்தோம். அங்கே தான் வந்து எதாவது ட்ரெஸ் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே வந்து பாப்பாவுக்கு மட்டும் ஒரு டிஷர்ட் மட்டும் ஒரு 3 டிஷர்ட் எடுத்திருந்தேன். ஒரு பீஸ் எடுத்தோம் அப்படின்னா 169, 3 பீஸ் எடுத்தோம் அப்படின்னா 149 போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட நம்மளோட டிஷர்ட், அதாவது உமன்ஸ் டிஷர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 199 தான். 2 டிஷர்ட் எடுத்தோம்னா ஒரு டிஷர்ட்டோட விலை 199 போட்டிருந்தாங்க. சரி ஓகே, போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு பார்த்துட்டு ஒரு 3 டிஷர்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புறப்பவே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒரு 8 o'clock சம்திங் ஆகிருச்சு மால்லேருந்து கிளம்புறப்பவே. ஏன்னா நாங்கள் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தா ஜூடியோ எங்காவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்லை. கீழே வந்ததுமே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினை பார்த்தது போயே ஆகணும்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் எல்லாருமே போயிட்டுருந்தோம். கூட ஒரே பாப்பா மட்டும் எக்ஸ்ட்ரா வந்திருந்தாங்க. நல்லா ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். எல்லாம் ஹாய் சொல்லிட்டேன், ஏன்னா அக்கா வரலைன்ட்டாங்க. சரி ஓகே, தம்பி மடியில் வச்சுருக்கேன். 4 டிக்கெட்ஸ் வந்து 400 rupeesக்கு பே பண்ணி வாங்கிட்டு எல்லாருமே ஜாலியாக ரவுண்ட் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து தம்பி மடியில் வச்சுட்டு உள்ளே உட்காந்துட்டேன். ஒரு 5 rounds கூட்டிகிட்டு போனாங்க. பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. 100 rupeesக்கு அது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஓரளவுக்கு நல்லாவே போயிருந்தாங்க. ஒரு 10 round பக்கமாகவே அதில் வந்து போயிட்டு தான் இருந்தாங்க. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அக்கா பாப்பா கடைசியாக அழுகிறக்க ஆரம்பிச்சிட்டா. அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அப்படியே அங்கேருந்து இறங்கி வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து அப்படியே கேப் புக் பண்ணிட்டு நாங்கள் கேப்பில் தான் ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்திருந்தோம். வெளியில் வரப்போ அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து உள்ளே வர்றது வெளியில் வர்றதுன்னு எல்லாமே இருந்தாங்க. பாப்பா வந்து பலூன் கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர சீராட்டிலே தான் வந்துருக்காங்க. வெளியில் வந்துட்டு அப்படியே நாங்கள் வந்து ரிட்டன் கேப் பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டனால நைட்டு வீட்டுக்கு போய் எங்களுக்கு பெருசாக பசி இல்லை, போய் குட்டீஸை தூங்க வச்சுட்டு தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து போயிருந்தோம். அம்மா வந்து நான் எனக்கு ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் எங்களுக்கு நல்லா தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. பயங்கர இருட்டாயிருச்சு நாங்கள் வீட்டுக்கு வரப்போ. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். ஃபைனலாக வீட்டுக்கும் வந்தாச்சு. அப்படின்னால நல்லா நைட் தூங்கி எழுந்திரிச்சிட்டு போனதுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் வந்து நல்லா ஃபஸ்ட்டு தூங்க வச்சிட்டோம். இது வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு வந்ததுமே பார்த்திங்கன்னா பாப்பா வந்து சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. நானும் சைக்கிள் இப்படி அமுத்துங்க அப்படி அமுத்துங்கன்னு சொல்கிறேன், ஓட்டவே மாட்டேன்ட்டா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து இன்னொரு சைக்கிள் ஓட்டியிருப்பா, அதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். காலையில் நல்லா பனி மூட்டம் பயங்கரமாக இருக்குது கோயம்புத்தூர்லலாம். இதுக்கு நம்ம ஊரே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்ததுலேருந்து அக்கா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் தான் ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணிகிட்ருக்கேன். அவளுக்கு நான் வந்தோடனே அக்கா பொண்ணு என்னோடய பொண்ணு எல்லாமே பின்னாடி அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ரிட்டன் வந்து வீட்டுக்கு பயங்கர ஹாப்பியாக ஓடிட்டுருக்காங்க. பேபி ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி வந்து பார்த்திங்கன்னா அக்கா இருக்கிறாளா, அம்மா கதவை சாத்திட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கதவை போய் அடிச்சிட்ருக்கிறாரு. குட்டீஸை தூங்க வைக்க போனால் இவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு வந்து எல்லாத்தையுமே யாரையுமே தூங்குறதுக்கு விடாமல் எல்லாத்தையுமே எழுப்பிட்டு இருந்தாங்க. பாருங்கள் என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள். காலெல்லாம் எட்டி உதைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க கதவை. அந்த அன்னைக்கு அக்கா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான். அக்கா வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாட்டுக்கோழி குழம்பு, வறுவல், சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வீடியோவில் எதுவுமே எடுக்க முடியல. நான் நாட்டுக்கோழியெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பெங்களூரில் வந்து அது பார்த்திங்கன்னா கிடைக்கவும் கிடைக்காது. இங்கே ஊருக்கு வந்து தான் சாப்பிடுவோம். அதுவும் அம்மா வீட்டில் பெருசாக செய்யவும் மாட்டோம், அக்கா வீட்டில் தான். அப்படியே நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டு சின்ன அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் உங்களோட ஓன் சிஸ்டர்ஸை அக்கான்னு கூப்பிடுவீங்களா, இல்லை பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா, இல்லை வாடி பொடின்னு கூப்பிடுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அக்கா வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா அக்கா வந்து வீட்டில் ஆக்சுவலாக இல்லை. தம்பி வந்து போய் கதவை தட்டி அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தான். அக்கா வந்து கோயிலுக்கு போயிருந்தாங்க. தம்பி ஸ்கூல்லேருந்து வரக்குள்ளேயே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம். 3 o'clock இங்கே வந்துட்டோம். கரெக்டாக நாங்கள் வந்து கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தம்பி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தம்பி ஸ்கூல் வேனும் வந்துருச்சு. அவர் வேன் வந்து இறங்குறப்ப பயங்கர ஹாப்பியாக வராரு.
அபுமா கவி ஆளு அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இறங்குவான். டிரைவருன்ட்டு என்னடா அக்கா பாப்பா தங்கச்சி எல்லாம் தம்பி எல்லாம் வந்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. பேக்கை கொடுனா கூட கொடுக்கல. எங்களை பார்த்தா அவ்வளோ சந்தோஷத்தில் ஒரே ஓட்டமாக ஓடுறாரு. இப்போ எங்கள் பேக் எல்லாமே அவனே தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பான். நான் கொடுடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து லஞ்ச் பேக் மட்டும்தான் கொடுத்தான், பேக் அதுவுமே கொடுக்கல. பாருங்க எவ்வளோ ஹாப்பியாக ஓடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு. மேலே வரப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்ன ஃபோட்டோ எடுக்கிறியா நைஸா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே தான் வந்தான். வந்ததுமே குட்டீஸ்க்கு வந்து பசி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் முட்டை இருந்துச்சு, சரி ஆம்லேட் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆம்லேட் வந்து போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஜூஸ் எதாவது குடிக்கிற டைம் அது எதுவுமே குடிக்கல அப்படின்னா அவனுக்கு பசி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட் போட்டு வந்திருந்தேன். போட்டு வந்து குட்டீஸ் 3 பேர்த்துக்கு ஊட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து வந்திருந்தாங்க. அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. பட் நாங்கள் வந்து வீட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் போய் அக்கா வாங்கிட்டு வரேன்னா சரி இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். குட்டீஸ் மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி கடைக்கு போய் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. ஒருத்தி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி கார் எல்லாமே ஓட்டி பழகினனால எங்கே பிறந்தா இருந்தாலும் இவளே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துடுவா அக்காவே. அப்படியே வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சைக்கிள் ஓட்டுறதுக்கு போயிட்டோம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷங்கள் கழிச்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் ஓட்டிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் 2020 சைக்கிள் ஓட்டி பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் வந்து வாங்கினேன். அப்போ என்னால் ஓட்டவே பாப்பா கரெக்டாக கன்சீவ் ஆகி கன்ஃபார்ம் பண்ணனால ஓட்ட முடியல. சரி இப்போவாது ஓட்டி பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் வந்து வாங்கிட்டு வந்து ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அக்கா நான் ஒரு ரவுண்ட் போகிறேன் அப்படின்னா பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக டக்கடிச்சு அப்படியே ஓட்டுறக்கு ஆரம்பித்தேன். எனக்கு அது பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவளாக வந்து ட்ரை பண்ணி போயிட்டு இருந்தா. சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு நம்ம இந்த மாதிரி சைக்கிள் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். பாருங்கள் அப்படியே அலங்காப்பில் வந்து அவங்களே வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த சைக்கிள் வந்து இதுக்கு முன்னாடி வச்சுருந்த சைக்கிள் வந்து பாப்பானால ஓட்ட முடியல, அவளுக்கு ஓட்டுறக்கே அது வந்து தெரியல. பாப்பா ஓட்டுறாலும் இவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை சைக்கிள் ஓட்டுறதுக்கு அக்காவுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. பாருங்க எப்படியெல்லாம் தள்ளிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா வந்து தனியாக சைக்கிளே ஓட்டுறக்கே விடுறதில்லை, இவரே தான் வந்து பின்னாடி சைக்கிள் தள்ளிகிட்டே போயிட்டுருக்கிறாரு. உங்கள் வீட்டில் 2வது குட்டி இப்படி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு குட்டி ஓவராக பண்ணுறாங்க இதே மாதிரி தான். இந்த பாப்பா அங்கே பக்கத்தில் வர பாப்பா வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தால் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுன்னா. நாங்கள் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், வீடியோ காலில் பார்த்துருக்கோம், பெருசாக பேசினது இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த பொண்ணு அவ்வளோ நல்லா வந்து அத்தை அப்படின்னு சொல்லி பேசினா. அப்புறம் குட்டீஸ் எல்லாருமே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்படியே லேட் ஆகிடுச்சு, சரி உன்னை வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம வீடியோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.